ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கருங்கோழி குஞ்சு கூட நம்ம போண்டா கோழி குஞ்சு போட்டிருந்தோம்ல, அந்த போண்டா கோழி குஞ்சு வந்து போண்டா கோழியை கொத்தி ஒரு 3 வந்து இறந்துருச்சு. நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரிட்டன் நம்ம இவங்களுக்கு வந்து என்ன இது கூட என்ன ஃபுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, சரி இயற்கை மூலமாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக நம்ம வந்து தனியாக இன்றைக்கி போய் கரையான் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம எடுக்க போயிருந்தோம். அதோடைய ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் நம்ம வீடியோ பார்த்துடலாம் வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ கரையான் வேணிச்சது கரையான் எடுக்கிறதுக்காக நம்ம இப்போ பக்கெட் எடுத்துக்கிட்டோம். வாங்க கரையான் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். நம்ம இப்போ மம்டி எடுத்துட்டு கிளம்பலாம். இதான் கரையான் எடுக்கிறதுக்காக இந்த 2 பொருள் தான் நமக்கு தேவை. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இப்போ இதில் கரையான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். வெட்டிட்டு இதில் கரையான் இருந்தால் நம்ம எடுப்போம், இல்லைன்னா நம்ம வேற ஒரு மரத்தை பார்க்கலாம். கரையான் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரையான் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புத்து மாதிரி இப்படி ஏறி இருக்கும், இப்படி கெட்டியிருக்கும். இதுதான் கரையான் ஏறி இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள அறிகுறி. நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வெட்டி காட்டுறேன். நான் வெட்டுறதை மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த புல்லெல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம செதுக்கிட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கரையான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரே வெட்டில் நமக்கு கரையான் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். நல்லா பக்கத்தில் ஜூம் பண்ணி நம்ம வந்து ஒரே வெட்டில் கரையான் இருக்கிறத நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். சேர்த்துடு இன்னும் இங்கே 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 நின்றுட்டு முன்னாடி எவ்வளோ இருக்குதுன்னது எவ்வளோ கரையான் இருக்குது. இந்தமாரி கரையான் நீங்கள் யாராச்சும் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பாருங்கள், கரையான் இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எடுக்கிறதுக்கு. இன்னும் நம்ம வந்து கரையான் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம கொண்டு வந்த அந்த பக்கெட்டை நம்ம கண்டிப்பாக ஃபுல் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த இடத்த விட்டு நம்ம நவலை. ஏன்னா அடுத்தால மழை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்த விட்டு சீக்கிரம் போய் ஆகணும். வாங்க இடத்துல வெட்டலாம். வெட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வெட்டணும். ஏன்னா நம்ம ரொம்ப ஆழமாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரையானை நம்ம வெட்டி அப்படியே மண்ணோட போட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி மெதுவாகவே நம்ம எடுத்து வெட்டி கொண்டு வரணும். பாருங்கள், நான் வந்து மெதுவாக தான் எடுக்கிறேன். ஆனாலுமே என்னால் முழுசாக வந்து எடுக்க முடியல. அதுவுமே இப்போ எனக்கு பிஞ்சிருது. பார்த்திங்களா, நான் வெட்டும்போதே மேலோட்டமாக இருக்கிறதுனால அது அப்படியே பிஞ்சு வந்துடுது. அதனால் நீங்கள் கரையான் எடுக்கிறது மெத்தடு எப்படின்னா, நீங்கள் வந்து கையில் வந்து நாங்கள் ஒரு கம்பி எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் அதை மறந்தே வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். ஒரு கம்பி நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மம்மட்டியில் வெட்டிட்டு அப்புறம் சுற்றி இருக்கிற அந்த அங்கே பாருங்கள், அந்த மரத்தை அடியில் இருக்கிறத நம்ம வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி நோண்டி எடுத்துக்கலாம். சுற்றி எடுக்கிறதுனால நமக்கு வந்து அது உடையாமல் கரையானும் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் நமக்கு எல்லாமே அதில் வரும். ஆனால் அதை மறந்து விட்டுட்டு வந்ததுனால தான் என்னால் எடுக்க முடியல. மம்டிலே வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து உடனே நமக்கு வந்துகிட்டே இருக்குது. வாங்க பார்த்துட்டே இருக்கலாம். பார்த்துட்டுங்க, நம்ம வெட்ட நமக்கு கரையான் இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது ரொம்ப பெரிய இடத்துலலாம் நாங்கள் வெட்டலை, கொஞ்சமாக தான் அந்த இடத்துல நாங்கள் வெட்டினோம். ஆனால் நிறைய கரையான் இருந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே மழை வந்துட்டுருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மழையோட கிளைமேட் தான் இவ்வளோக்கு காரணம்.
மழை பெஞ்சு தூத்திட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பதத்தில் கரையானும் நமக்கு செழிப்பாக கிடச்சிச்சு. ஏகப்பட்ட கரையான் கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்துடுங்க, இது வந்து ஒரு கொப்பு வேறு பக்கத்தில் மூட்டு பக்கத்தில் அது மூட்டோடைய பகுதியில் நமக்கு வந்து ஒரு பெரிய புத்து கிடச்சிது. பனைமரத்து மூடு இந்த சைடு இருக்குது, அதுலேயும் நமக்கு ஒன்று கிடச்சிச்சு. அந்த சைடில் இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த ரெண்டுமே நமக்கு வந்து நம்ம வச்சுருந்த அந்த வாளி வந்து ஃபுல்லாகிடுச்சிங்க. அவ்வளோ பெரிய கரையான் இதில் நம்ம எடுத்தோம். பெரிய பித்தாக இருந்தது இது. பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க எவ்வளோ பெருசாக. ஆனால் நம்ம இதை உடைக்காமல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், எடுக்க முடியல. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பித்து வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன்ல, ஒரு கம்பி கையில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சின்ன குட்டியாக ஒரு கம்பி நம்ம கையில் வச்சுருந்தா நம்ம இந்த மண்ணை நம்ம அப்படியே கம்பியிலே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில் பண்ணுறதுனால நமக்கு கையும் வலிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் முள் எதுவும் இருந்துச்சுன்னா குத்தும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு கரையான் எடுக்கும் போகும்போது எல்லாருமே குட்டியாக ஒரு கம்பி வச்சுவிடுங்க. ஆனால் நாங்கள் இதை பிக்காமல் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனாலும் இது ரெண்டாக உடஞ்சிருச்சு. ஆனாலும் நம்மளுடைய பக்கெட் ஃபுல் ஆயிடுச்சுங்க. நம்ம கரையான் எடுத்து பயங்கர டயர்டாகிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து முடிச்சாச்சு. பாருங்கள், நம்ம கொண்டு வந்த பக்கெட்டை ஃபுல் பண்ணிட்டோங்க. செம்ம ஹாப்பி. இது அப்படியே நம்ம போய் நம்ம கோழி குஞ்சுக்கு இன்றைக்கி போட போகிறோம். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அப்புறம் பாருங்கள், நம்ம வந்து பெரிய லெவலில் ரொம்ப காடெலாம் நம்ம வெட்டி எடுக்கலை. பசங்க நிற்கிற இந்த கொஞ்சோண்டு இடத்துல தான் நம்ம வந்து ஒரு பக்கெட் கரையான் நம்ம எடுத்துருக்குறோம். இந்தமாரி உங்கள் ஏரியாவிலையும் நீங்கள் இந்தமாரி கரையான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி கரையான் எடுக்க போகிறது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுடுங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு பதிவோடு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கோழிக்கு போய் கரையான் போடுறத போய் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த கரையானை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நெல்லுன்னு இருக்குதுங்க. கரையான் வந்து நிறைய, ஏன்னா நமக்கு வந்து கிளைமேட் அப்படி இருக்குது. நல்லா எப்படி சொல்ல, மழை வந்து தூத்திட்டே இருக்குது. இப்போ மழை இடத்துல வர்ற மாதிரி இருக்குது. மழை தூத்திட்டே இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ கரையான் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. சரி, நம்ம வந்துட்டு இருக்கிற வழியில் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி அந்த இடத்துல கரையான் இருக்குதுன்னு சொன்னாப்புல. சரிடா வெட்டுறா அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். அவரும் வெட்டுன்னு வெட்டுறாருங்க. கரையான் வரமாட்டேக்குங்க. போங்க அத்தை, நான் வரலத்தை அப்படின்னு சொன்னேன். ஆனால் வெட்டு இருக்குதுன்னு சொன்னேன். பாருங்கள், அதேமாரி அதில் ஒரு கரையான் அவன் பார்த்துட்டான். எப்போ அவனுக்கு அதே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சா, நான் ஒரு கரையான் புத்தில் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார். ஆனால் அவர் செம்ம டயர்டாகிட்டார். அது ரொம்ப ஆழமாக வெட்டினார். பயங்கர டயர்டாகிட்டாப்புல. அதேமாரி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்தாப்புல. அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, கை ஊட்டி எடு அப்படின்னு. இல்லை, நான் சைட்லேயும் நான் வெட்டிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாங்கன்னு அவர் வெட்டினாருங்க. சரிடா, நீ எப்படினாலும் வெட்டி இதை எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். ஆனால் அவரால் அதை முழுசாக எடுக்க முடியல, பிச்சு எடுத்துட்டாரு. சரி பரவாயில்ல, அதனாலும் இருந்தாலும் அவருடைய முயற்சி நம்ம கண்டிப்பாக பாராட்டியே தீரணும். சரி ஓகேங்க, நம்ம கோழி குஞ்சை இப்போ திறந்து விட்டுட்டு போய் கோழிக்கு நம்ம கரையான் போட்டுடலாம். இதுதான் நம்மளுடைய கீர்ராஜா கோழி. வாங்க நம்ம கோழி குஞ்சுக்கு கரையான் போட்டுடலாம். போட்ட உடனே பயங்கரமாக சாப்பிட்டாங்க. செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்தை அடக்கவே முடியல. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அவங்க இவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
பாருங்கள் வேறு லெவலுங்க. படக்கு 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 படக்குன்னு கொத்துறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, செம்மையாக சாப்பிட்றாங்கங்க. இந்த மாதிரி கோழி குஞ்சுக்கு கரையான் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரையான் எடுத்து போடுறதுனால நம்மளுடைய கோழி குஞ்சுங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா ஸ்பீடாக ஓடுவாங்க, நல்லா ஸ்பீடாக வளரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து கருங்கோழி குஞ்சு ஒரு 7 சேர்த்து இது கூட விட்டாச்சு. அதுக்கப்புறம் பெரிய குஞ்சில் ஒரு 5 அதையும் சேர்த்து விட்டாச்சு. அந்த பெரிய கோழி குஞ்சு கூட தாய் கோழி தான் இப்போது அவங்க அவ்வளோ பேரையும் சேர்த்து வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட நானும் உட்கார்ந்து அவங்களுக்கு எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கிறேன். நம்ம கொண்டு வந்த இந்த பக்கெட் ஃபுல்லாமே இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க வந்து சாப்பிட முடியல, நிறையா இருந்ததுனால அவங்களால சாப்பிட முடியல. சரி வச்சுட்டு மறுநாள் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்குறோம். முடிஞ்ச லெவலுக்கு நம்ம இவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்துடுங்க, ஒரு 11 குஞ்சில் நமக்கு வந்து 3 குஞ்சு வந்து கோழி குத்தி வீசிருச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது போக இப்போ இதில் இருக்கிறது வந்து ஒரு 8 போண்டா கோழி குஞ்சு தான். இந்த 8 குஞ்சையும் நம்ம எப்படியாவது வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருக்கிறோம். ஆனால் எப்படி கொண்டு வர போகிறோன்னு தான் தெரியல. சரி பார்க்கலாங்க, டெய்லி நம்ம வீடியோ போடலாம். எப்படி இது வளருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் வந்தால் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கரையான் எடுத்து எல்லோரும் வீட்லேயும் கோழி குஞ்சு இருந்துச்சுன்னா போட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்த்து கொண்டுட்டு வாங்க. அப்புறம் கோழி ரேட்டு இப்போது நல்லா தாறுமாறாக போயிட்டுருக்குது. கோழி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு செல்ல பிராணிகள் அழகாக வளர்ந்து நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடி சுற்றி சுற்றி வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சவங்க மறந்துடாதுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவை போடுவேன், லாங் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.